My dear students, very good morning. My dear professors, very good morning. Viewers, very, very good morning. போன கிளாஸில் ஆடியோ பாதி வீடியோக்கு அப்புறம் ஆடியோ சரியாக கேட்கலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்தது. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேங்கன்னா மறுபடியும் அந்த செகண்ட் ஆஃப் அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவோட செகண்ட் ஆஃபை மறுபடியும் ரீகால் பண்ணியிருக்கேன். ஸோ ரீகால் பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு ஏற்கனவே பண்ணதை ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் மட்டும் கொடுத்துறேன். ஆக்சுவலி இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், இந்த சாப்டர் பேர் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் இது. ஸோ அந்த இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸில் உங்களுக்கு +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ், பிகாம் எல்லா பிகாம் ஸ்பெஷலைசேஷனுக்கும் வந்திருக்கும். அதே மாதிரி பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் எம்காம்க்கு இங்கே எல்லாருக்குமே திஸ் இஸ் த காமன் சாப்டர். அதாவது இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்ன்றது இட் இஸ் அ வெரி காமன் சாப்டர். ஸோ +2 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது டிகிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், பிஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது இவங்களுக்கு எல்லாருக்குமே இது பேசிக். இது நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் யூஜி முடிச்சுட்டு இல்லை பிஜி முடிச்சுட்டு இல்லை ப்ரொஃபஷனல் போகிறீங்கனாலும் ப்ரொஃபஷனலில் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் இல்லாமல் இருக்காது. சிஏனாலும் சரி, ஐசிஎம்ஏனாலும் சரி, ஏசிஎஸ்னாலும் எல்லா ப்ரொஃபஷனல் கோர்ஸும் இது காமன் சாப்டர். இதுதான் ஃபர்ஸ்ட் சாப்டர். எந்த கொஷின் பேப்பர்லையும் +2 கொஷின் பேப்பர்லையும் கன்ஃபார்ம்டாக இருக்கும். யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் கொஷின் பேப்பர்லையும் கம்பல்சரி கொஷின் அது, பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் கொஷின் பேப்பர்லையும் கம்பல்சரி அது. இன்கேஸ் இஃப் யூ ஆர் ஜாயினிங் ப்ரொஃபஷனலாலும் ப்ரொஃபஷனல் கோர்ஸஸ்க்கும் உங்களுக்கு கம்பல்சரி அது. ஸோ அதை கிளியராக இந்த வாட்டி டயக்ராம் போட்டேன். ஏன்னா எழுதும்போது கொஞ்சம் நிறைய டைவர்ட் ஆகுது. என்ன சொல்ல வரும் அது சரியாக ரீச் ஆகலை என்னோடய ஆடியன்ஸ்க்கு. ஸோ அதனால் கிளியராக எழுதி வச்சுட்டேன். நான் போன வாட்டி சொன்னதே தான் என் பசங்களுக்கு. என்னன்னு சொன்ன பாருங்கள், இன்னும் 2 வார்த்தை தான், ஒரு 2 வார்த்தையை வச்சு ஒரு சாப்டரை கம்ப்ளீட் பண்ண முடியுமா? கன்ஃபார்ம்டாக கம்ப்ளீட் பண்ண முடியும். அந்த 2 வார்த்தை ஆல்ரெடி என்னன்னு சொன்ன பாருங்கள், பேங்க் அக்கௌண்ட் டேட்டா. என்னன்னு சொன்ன பாருங்கள், பேங்க் அக்கௌண்ட் டேட்டா அப்படின்றது சொன்னேன். அந்த பேங்க் அக்கௌண்ட் டேட்டா என்னென்ன என்ட்ரிஸ்க்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா 1, 4, 6, 8. இந்த 1, 4, 6, 8 என்ட்ரிஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, 4, 6, 8. அப்போ 1, 4, 6, 8ன்னு இதில் நம்பர்ஸ் மிஸ் ஆகுது இல்லைங்களா? இதில் நம்பர்ஸ் மிஸ் ஆகுறது, அந்த மிஸ் ஆகிற அந்த நம்பர்ஸு பேலன்ஸ் என்ன பாருங்கள், 1க்கு அப்புறம் 2 வரும். அப்போ இங்கே 3 மிஸ் ஆகிருக்கு. ஸோ 3 இங்கே வந்திருக்கு. ஸோ 4 இங்கே வந்திருக்கு. ஸோ 4th ப்ராப்ளம் இல்லை. 5 மிஸ் ஆகிருக்கு. அப்புறம் 7 மிஸ் ஆகிருக்கு. அப்போ மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்கள். 1, 4, 6, 8 பேங்க் அக்கௌண்ட் டேட்டா, 1, 4, 6, 8 பேங்க் அக்கௌண்ட் டேட்டா, 1, 4, 6, 8 பேங்க் அக்கௌண்ட் டேட்டா. அப்போ 1, 4, 6, 8ல் என்ன நம்பர்ஸ் மிஸ் ஆச்சுன்னு பாருங்கள். அந்த மிஸ் ஆன நம்பர்ஸு பேலன்ஸ் இருக்கிறது ஷேர் கேப்பில் போடுங்க. ஓகேங்களா? அப்போ மிஸ் ஆன நம்பர்ஸ் என்ன பாருங்கள், 2, 3, 5, 7 இந்த நம்பர்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கு. சரிங்களா? 2, 3, 5, 7 இந்த நம்பர்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கு. அந்த மிஸ் ஆன அந்த நம்பர்ஸோட நேம் என்னன்னு சொன்ன பாருங்கள், இட் இஸ் கால்ட் as a 2 ஷேர் கேப்பில் அக்கௌண்ட். இப்போ இது கிளியர் ஆகிடுச்சு. இப்போ மைண்டில் நல்லா ஸ்டோர் பண்ணிட்டீங்க. 1, 4, 6, 8 பேங்க் அக்கௌண்ட் டேட்டா, 2, 3, 5, 7 என்ன பாருங்கள், 2 ஷேர் கேப்பில் அக்கௌண்ட். அப்போது இதுதான் மெயின் திங். இந்த 2 வார்த்தையை வச்சு ஒட்டுமொத்த ஜேர்னலிசம் நான் போட போகிறேன். அப்போது உங்களுக்கு கேட்குற கொஷின்ஸ் இங்கே நான் ஒரு சார்ட் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த பாக்ஸ்குள்ளே ஒரு சார்ட் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த கண்டென்ட்டுக்கு பியாண்டு போகாது. இந்த கண்டென்ட்டுக்கு பியாண்ட் உங்களுக்கு பேசிக் கொஷின்ஸு போகாது. அப்போ இந்த கண்டென்ட் என்ன, இப்போ கம்பெனி எவ்வளோ ஷேர்ஸ் ஆஃபர் பண்ணுறான் அப்படின்னா, நான் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். 1 lakh ஷேர்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அதோட ஃபேஸ் வேல்யூ 10 rupeesன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ டோட்டல் ஷேர் கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளோ டார்கெட் பண்ணுறாங்க பாருங்கள், 10 lakhs rupees டார்கெட் பண்ணுறாங்க. அப்போ அந்த 10 lakhs ஆஃபர் பண்ணி உடனே 10 lakhs பே பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஷேர் ஹோல்டர்ஸை கம்பல் பண்ணி ஃபுல் அமௌண்ட்டு வாங்க முடியாது. அதனால் அந்த 10 rupees அந்த ஃபேஸ் வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த ஃபேஸ் வேல்யூவில் 3 ஆப்ஷனில் ஆஃபர் பண்ணுவாங்க. 3 ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஒன்று பார். அப்போ பார் வேல்யூன்னா என்ன பாருங்கள், 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ. அந்த 10 rupees ஃபேஸ் வேல்யூக்கு ஈக்குவலாக அதே வேல்யூக்கு ஆஃபர் பண்ணால் அதை 10 rupees என்னன்னு சொல்லுவாங்க பாருங்கள், பார் அப்படின்வாங்க. அப்போது இந்த 10 ரூபாயை நான் சாம்பிளுக்கு, நான் கொடுத்த சாம்பிளில் வச்சுருக்கேன். அப்ளிகேஷன் காஸ்ட்டு 3 ரூபா கட்டுங்க அப்படின்றாங்க. அப்புறம் அலாட் பண்ணுறப்போ 3 rupees கட்டுங்க. ஃபர்ஸ்ட் காலுக்கு 2 ரூபா கட்டுங்க, ஃபைனல் கால் 2 ரூபா. அப்போது ஈக்குவல் டு ஃபேஸ் வேல்யூ இஸ் பார் அப்படின்றது போன கிளாஸ்லேயே நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்தது மோர் தேன் ஃபேஸ் வேல்யூ. மோர் தேன் ஃபேஸ் வேல்யூனா கம்பெனி நல்ல டிமாண்ட் இருக்குது. ஏற்கனவே ஆரம்பித்தாங்க. பழைய அந்த கம்பெனியோட பழைய ப்ரொஃபைல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவல் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஷேர்ஸ்க்கெல்லாம் ஹெவி டிமாண்ட் இருக்குது மார்க்கெட்டில். அப்படின்னும்பொழுது அப்போ அவங்க புது ப்ராஜெக்ட்டுக்கு ஹெவி ப்ரைஸ் இருப்பாங்க. அப்போ எக்ஸஸ் ஆஃப் அதாவது ஃபேஸ் வேல்யூக்கு மேலே அதிகமான ப்ரைஸ் வச்சுருப்பாங்க. அப்போ அப்ளிகேஷன் எனக்கு 3 rupees, அலாட்மெண்ட் 5 rupees, ஃபர்ஸ்ட் கால் 2 rupees அண்ட் ஃபைனல் கால் 2 rupees. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 12 rupees. அப்படின்னா என்ன பாருங்கள், ப்ரீமியம் இஸ் நத்திங் பட் ஷேர்ஸ் ஆஃபர்ட் மோர் தேன் த ஃபேஸ் வேல்யூ. சரிங்களா? ஷேர்ஸ் ஆஃபர்ஸ் மோர் தேன் த ஃபேஸ் வேல்யூ. அப்போது அதிகமான விலைக்கு 2 ரூபா எக்ஸஸாக கொடுத்துருக்காங்க. அப்போ அது ஃபைனலி டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட் என்ன பாருங்கள், ஆஃபர் பண்ணுற ஷேர்ஸு 10 ரூபாய்க்கு
கம்மியாக வச்சுருக்காரு. அப்போ 10 ரூபாய்க்கு கம்மியாக வச்சுக்கிறதுங்க. 10 ரூபாய்னா என்ன பாருங்க, அப்ளிகேஷன் 3 rupees ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அலாட்மெண்ட்டு 2 ரூபா, ஃபர்ஸ்ட் கால் 2 ரூபா, செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் 2 ரூபா. இப்போ கிளப் பண்ணால் என்ன வருது பாருங்க, டோட்டலி 9 rupees வருது. அப்போ 9 rupeesனா ஃபேஸ் வேல்யூ விட கம்மியாக வச்சு வெளியிட்டா தட் இஸ் கால் என்ன பாருங்க, டிஸ்கவுண்ட். இந்த டிஸ்கவுண்ட் வந்து கம்பெனிஸ் ஆக்ட் 2013 கம்ப்ளீட்டாக ரீவேம் பண்ணாங்க. ரீவேம் பண்ணும்போது ஆஃபர் பண்ணுற ஷேர்ஸ் வந்து ஃபேஸ் வேல்யூட கம்மியாக ஆஃபர் பண்ணக்கூடாதுன்ட்டு அது ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. அதுக்கு இப்போது கம்பெனி ஏதாவது லெஸ் தேன் ஃபேஸ் வேல்யூ ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா தே ஹேவ் டு ஃபேஸ் அ வெரி சிவியர் லீகல் ஆக்ஷன் அகைன்ஸ்ட் அந்த லாக், கம்பெனி லாக் அகைன்ஸ்டாக லீகல் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ அதனால் இங்கே டிஸ்கவுண்ட்ன்றது இப்போ ஸ்க்ராப் பண்ணிட்டாங்க. இப்போ என்னங்கன்னா இன்னும் சில கொஷின் பேப்பர்ஸில் கேட்குறாங்க, அது கேட்டால் அது எப்படி மேனேஜ் பண்ணணுன்றது சொல்கிறேன். கேட்டாங்கன்னா அது ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. பட் இப்போ ரைட்னா வந்து கம்பெனிஸ் ஆக்ட்னா இதை ஸ்க்ராப் பண்ணிட்டாங்க, இது கிடையாது. அப்போ உங்களுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான், ஒன்று ஈக்குவல் டு ஃபேஸ் வேல்யூ தட் இஸ் கால்ட் பார், மோர் தேன் ஃபேஸ் வேல்யூ தட் இஸ் கால்ட் என்ன பாருங்கள், ப்ரீமியம். அப்போது இந்த ரெண்டு ஆப்ஷனில் தான் ஷேர்ஸ் ஆஃபர் பண்ண போகிறாங்க. வாட் இஸ் அப்ளிகேஷன்? அப்ளிகேஷன் ஒரு இப்போ ஷேர் கம்பெனி ஆஃபர் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் இப்போ நீங்கள் தான் ஷேர் ஹோல்டர்ஸ் நீங்கள் தான் அப்ளை பண்ணுறீங்க. அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் காஸ்ட்டு போட்டு இவ்வளோன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுவீங்க. இப்போ ஃபுல்லுமே எதுவுமே மேனுவல் கிடையாது, எல்லாமே வந்து ஆன்லைன் தான், ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். ஸோ அப்படி நீங்கள் அப்ளை பண்ணும்போதே அந்த 2 rupees 3 rupees அப்ளிகேஷன் காஸ்ட்னா அந்த 3 rupees அப்படியே இது பண்ணுவீங்க. ஓகேங்களா? பார் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் எதுவாக இருந்தாலும் அது எந்த ஸ்டேஜில் தான் அஃபெக்ட் ஆகுதுன்னா அலாட்மெண்ட்டில் தான் அஃபெக்ட் ஆகும். ஈக்குவல் டு ஃபேஸ் வேல்யூனாலும் இதுதான், மோர் தேன் ஃபேஸ் வேல்யூனாலும் இதுதான், லெஸ் தேன் ஃபேஸ் வேல்யூனாலும் இதுதான். அப்போது இதுதான் அஃபெக்ட் ஆகும். ஸோ சில கம்பெனிஸ் வந்து அப்ளிகேஷன் மேலேயே ப்ரீமியம் கட்ட சொல்லுவாங்க, அலாட்மெண்ட்லையும் கட்ட சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் கால் ஃபைனல் காலையும் கட்ட சொல்லுவாங்க. பட் மோஸ்ட் ப்ராப்ளி அங்கே ஷேர்ஸ் அலாட் ஆன பிறகு தான், அந்த அலாட் ஆன பிறகு அதில் தான் வந்து ப்ரீமியமோ இல்லை டிஸ்கவுண்ட்டோ பாருங்கிறது ஈக்குவல் டு ஃபேஸ் வேல்யூ, அது ப்ராப்ளம் இல்லை. ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் வந்து எங்கள் அலாட்மெண்ட்டில் தான் அஃபெக்ட் ஆகும். அப்போ இந்த அலாட்மெண்ட்டில் அஃபெக்ட் ஆகும்போது இதோட அஃபெக்ட் வந்து இந்த தேர்ட் என்ட்ரியில் இங்கே வந்து நம்ம அதை கணக்கு காமிக்கணும். அப்போ தேர்ட் என்ட்ரியில் கணக்கு காமிக்கணும்னா பார் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது கணக்கு காமிக்கணும். இப்போ இங்கே அலாட்மெண்ட்டுங்கிறது நீங்கள் அப்ளை பண்ணீங்க இல்லைங்களா, அப்ளை பண்ண வந்த ஷேர்ஸை செக்ரிகேட் பண்ணி எவ்வளோ அப்ளிகேஷன் வந்து இருக்குது என்ன இருக்குது. அப்போ அதை வச்சுட்டு நான் அலாட்மெண்ட் கொடுத்து அலாட்மெண்ட் உங்களுக்கு அலாட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிட்டு அந்த அலாட்மெண்ட் பேமெண்ட்டை கிளியர் பண்ண சொல்லுவேன். ஸோ அலாட்மெண்ட்டை அடுத்த ஸ்டேஜில் பே பண்ணுவீங்க. ஓகேங்களா? அப்புறம் ஃபர்ஸ்ட் கால், அப்போ அலாட்மெண்ட் முடிஞ்ச பிறகு ஃபர்ஸ்ட் கால் கட்டுவாங்க. அது ஃபர்ஸ்ட் கால் டேட் ஒரு டேட் கொடுத்து அந்த டேட் முடிச்சுட்டு செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் கட்ட சொல்லிட்டு ஆஃபர் பண்ணுவாங்க. டேட் கொடுப்பாங்க, அந்த டேட்குள்ளே வி ஹேவ் டு பே தான் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால். சரிங்களா? சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, அப்ளிகேஷன் அலாட்மெண்ட்டு இந்த கால்ஸ் வந்து ஒரே கால்ஸாக கேட்பாங்க, ஃபர்ஸ்ட் கால் அண்ட் ஃபைனல் கால் அப்படின்ட்டு ஒரே காலாக கேட்டாங்கன்னா இங்கே 1468 இருக்கு இல்லைங்களா, 2357 இருக்கு இல்லைங்களா, இதில் 1462 235 போட்டால் போதும். 8th and 7th என்ட்ரி நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேங்களா? இந்த 8 and தேவையில்லை, 146 and 235 அந்த என்ட்ரி மட்டும் போட்டால் போதும். இன்கேஸ் இஃப் தே கிளப் போத் த ஃபர்ஸ்ட் கால் அண்ட் ஃபைனல் கால். ஓகேங்களா? அப்போது மேக்ஸிமம் உங்களுக்கு 8 என்ட்ரிஸு அண்டு சம்டைம்ஸ் உங்களுக்கு கால்ஸை கிளப் பண்ணி கேட்டாங்கன்னா அதை 6 என்ட்ரிஸாக முடிச்சிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு நான் சொன்னது கிளியராக புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போது பார் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட், பார்னா என்ன பாருங்கள், 2 மார்க்கில் கேட்பாங்க. எல்லா குழந்தைங்களுக்கும் 2 மார்க்கில், அதாவது ஸ்மால் கொஷின்ஸில் கேட்பாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் சரி. வாட் இஸ் இட் மீன் ஷேர் இஷ்யூட் பார் அப்படின்னா, இஷ்யூட் ஈக்குவல் டு ஃபேஸ் வேல்யூ இஸ் கால்ட் என்ன பாருங்கள், பார். அதுவே 12 rupees நிற்கிறாங்க, இஷ்யூட் மோர் தென் ஃபேஸ் வேல்யூ இஸ் கால்ட் என்ன பாருங்கள், ப்ரீமியம். அப்போ அதே டிஸ்கவுண்ட் என்ன பாருங்கள், இஷ்யூட் லெஸ் தென் ஃபேஸ் வேல்யூ இஸ் கால்ட் என்ன பாருங்கள், தட் இஸ் கால்டு டிஸ்கவுண்ட். ஓகேங்களா? இப்போ இது கிளியர் ஆச்சு. இப்போது இந்த ஆஃபர் பண்ணுறாங்க, இந்த ஆஃபர் பண்ணுற ஷேர்ஸு ஒரு டேட்டு என்ன டேட்டில் ஆஃபர் பண்ணணும், அந்த டேட் ஆஃபர் பண்ணும்போதே சொல்லிடுவோம், இந்த டேட்டில் நாங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் க்ளோஸ் பண்ண போகிறோம், யாரெல்லாம் விருப்பம் இருக்காங்க இந்த ஷேர்ஸை அப்ளை பண்ணிடுங்க, அதுக்கு பியாண்ட் அப்ளை பண்ணுறாங்க உங்கள் ஷேர்ஸ் எல்லாம் ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கம்யூனிகேஷன் கொடுப்பாங்க. அப்போது அப்ளை பண்ணுற ஷேர்ஸு அந்த சப்ஸ்கிரிப்ஷன் டேட் வருது இல்லைங்களா, அந்த சப்ஸ்கிரிப்ஷன் டேட் வரும்போது அந்த அக்கௌண்ட்டு அவங்க எவ்வளோ சப்ஸ்கிரைபாக இருக்குன்றது அதை க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்போ எவ்வளோ சப்ஸ்கிரைபாக இருக்குன்றது அதை க்ளோஸ் பண்ணும்போது அந்த க்ளோசிங் டேட்டில் அதே 1 lakh ஷேர்ஸ்க்கு 1 lakh ஷேர்ஸ் வந்திருக்கு அப்படின்னா, அப்போ 1 lakh ஷேர்ஸ்க்கு 1 lakh ஷேர்ஸ் வந்திருக்குன்னா தட் இஸ் கால் என்ன பாருங்கள், ஈக்குவல் சப்ஸ்கிரிப்ஷன். தட் இஸ் கால் என்ன பாருங்கள், ஈக்குவல் சப்ஸ்கிரிப்ஷன். அதே 1 lakh ஷேர்ஸ்க்கு லெஸ் தேன் ஷேர்ஸ் வந்திருக்கு, அப்போ 90,000 ஷேர்ஸ் வந்திருக்குன்னா தட் இஸ் கால் என்ன பாருங்கள், அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். ஷேர்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க 1 lakh ஷேர்ஸ், பட் வந்தது 1,20,000 ஷேர்ஸ் வந்திருக்குன்னா தட் இஸ் கால் என்ன பாருங்கள், ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். அப்போது இங்கே ஈக்குவல் டு ஆஃபர்ஸ் எவ்வளோ ஷேர்ஸ் ஆஃபர் பண்ணாங்கன்னா ஈக்குவல் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு வரும்போது இதில் நான் சொல்லிடுறேன் என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஈக்குவல் சப்ஸ்கிரிப்ஷன்
வந்ததுங்கன்னா எல்லாம் அந்த 1 to 8 என்ட்ரிஸ் வரைக்கும் போட்டிருக்கீங்களா, ஃபர்ஸ்ட் என்ட்ரி டு 8 என்ட்ரிஸ் வரைக்கும் போட்டிருக்கீங்களா, இந்த எல்லா என்ட்ரிஸ்லையும் இந்த 1 lakh ஷேர்ஸ் தான் மல்டிப்ளை பண்ணும். எதை பண்ணக்கூடாது, சாரி ஆஃபர் பண்ண அதே ஷேர்ஸ் வந்துருக்குன்னா அதே 1 lakh ஷேர்ஸ் தான் மல்டிப்ளை பண்ணும் எல்லா ஸ்டேஜ்லையும், அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் வெஸ்கோல் ஃபைனல், பிகாஸ் தட் இஸ் என்ன பாருங்க ஈக்குவல் சப்ஸ்கிரிப்ஷன். பட் இன் கேஸ் ஆஃப் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன், அப்போ அண்டர் சப்ஸ்கிரிப்ஷனை பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ண ஷேர்ஸை விட அந்த சப்ஸ்கிரிப்ஷன் டேட் க்ளோஸ் பண்ணும்போது கம்மியான ஷேர்ஸ் வந்திருக்கும். அந்த கம்மியான ஷேர்ஸ் வரும்போது அப்போது நீங்கள் இந்த 90,000 ஷேர்ஸ் தான் போட முடியுமே தவிர 1 lakh ஷேர்ஸை கணக்கு எடுத்துக்க கூடாது. ஓகேங்களா, கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் வரும்போது மட்டும் எவ்வளோ ஷேர்ஸ் வந்ததோ அந்த ஷேர்ஸை தான் மல்டிப்ளை பண்ணுமே தவிர எவ்வளோ ஷேர்ஸ் ஆஃபர் பண்ணாங்களோ அந்த ஆஃபர் பண்ண ஷேர்ஸை கணக்கு எடுத்துக்கூடாது. மூணாவது ஆப்ஷனு ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் வரும்போது தான் பிரச்சனை. ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் வரும்போது அப்போ கம்பெனி என்ன டிசைட் பண்ணுவாங்கன்னா, எதர் எக்ஸஸாக இருக்க எல்லா அப்ளிகேஷனுமே திருப்பி அனுப்பிச்சிடலாமா, இல்லை ப்ரோரேட்டால் அட்ஜஸ்ட் பண்ணலாமா, இல்லை சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஷேர்ஸை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு ஒரு ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஷேர்ஸ் வந்து ப்ரோரேட்டால் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ரிஜெக்டட்னா என்ன பாருங்கள், இப்போ 1 lakh ஷேர்ஸுக்கு வந்துட்டு 1,20,000 ஷேர்ஸ் வந்துருக்குன்னா 20,000 ஷேர்ஸுமே எங்கள் லெட்டர் ஆஃப் ரெக்ரெட் அனுப்பிச்சு இது மாதிரி உங்களுக்கு ஷேர் அலாட் பண்ண முடியல, தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரி சொல்லி ஒரு லெட்டர் அனுப்பிச்சு அந்த 20,000 ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் அந்த அப்ளிகேஷனை அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, அது தட் இஸ் கால்டு ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் இந்த பிரச்சனை. இல்லை நாங்கள் எல்லாமே ப்ரோரேட்டால் அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பாருங்கள், 1 lakh ஷேர்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்கோம், பட் வந்தது 1,20,000 ஷேர்ஸு. யாரையுமே ரிஜெக்ட் பண்ண வேணாம், யாருடைய மனசையும் கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்ற அந்த சூழலில் கம்பெனி என்ன டிசைட் பண்ணுவாங்கன்னா, அப்போது அந்த 1 lakh ஷேர்ஸ் கேட்டவங்களுக்கு 1,20,000 ப்ரொபோஷனேட்டாக அலாட் பண்ணுவாங்க. ப்ரொபோஷனேட்டாக அலாட் பண்ணதுன்னா இதில் எவ்வளோ ஜீரோ இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஜீரோ காமனாக இருக்குது பாருங்கள், இதில் 4 0 காமனாக இருக்குது, 4 0 காமனாக இருக்குது. அப்படின்னா கம்பெனியால் 10 ஷேர்ஸ் தான் அலாட் பண்ண முடியும், ஆனால் 12 ஷேர்ஸ் வந்திருக்கு. அப்போ 12 ஷேர்ஸ்க்கு 10 ஷேர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றத தட் இஸ் கால்ட் ப்ரோரேட்டா அலாட்மெண்ட்டு. அப்போது இன்னும் இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்போ 12 10ன்றது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன பாருங்கள், இங்கே 6 வரும், இங்கே 5 வரும். அந்த ரேஷியோ எடுத்திங்கன்னா இங்கே 6 வரும், 5 வரும். அதாவது கேட்ட ஒவ்வொரு 6 ஷேருக்கும் உங்களுக்கு நான் 5 ஷேர் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அலாட் பண்ணுது. அப்போது 6 ஷேருக்கு 5 ஷேர் தரீங்கன்னா அந்த ஒரு ஷேருக்கு நான் அப்ளிகேஷன் பண்ணுவோம், கம்பெனிக்கு இருக்குங்க சார் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது நல்லா புரியுது. அந்த 6 ஷேருக்கு 5 ஷேர் தானே அலாட் பண்ணுறாங்க, அப்போ அந்த ஒரு ஷேருக்கான பணம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஷேருக்கான பணம் வரும்போது அங்கே பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அலாட்மெண்ட்டு 4th என்ட்ரியில் கொடுங்க. 4th என்ட்ரியில் பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அலாட்மெண்ட்டு அந்த அமௌண்ட்டை அதில் மைனஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி நெட் அமௌண்ட்டை காமிச்சிடுங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போது ஈக்குவல் சப்ஸ்கிரிப்ஷன் என்ன சொன்னேன் நான் என் பசங்களுக்கு, அதே 1 lakh ஷேர்ஸ் தான் போடணும். அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் என்னன்னு சொன்னேன், வந்த ஷேர்ஸோட ஆஃபர் பண்ண ஷேர்ஸோட வந்த ஷேர்ஸ் கம்மியாக இருக்குன்னா எவ்வளோ ஷேர்ஸ் வந்திருக்கோ அந்த ஷேர்ஸ் தான் கணக்கு எடுத்துக்கணும். இந்த 1 lakh கணக்கு எடுக்கக்கூடாது. கரெக்டுங்களா? ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் என்ட்ரி அண்ட் செகண்ட் என்ட்ரி, உங்களோட கொஷினில் இருக்க ஃபர்ஸ்ட் என்ட்ரி செகண்ட் என்ட்ரி இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரி செகண்ட் என்ட்ரிக்கு மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும் பாருங்கள், இந்த 1,20,000 கணக்கு காமிக்கணும். மறுபடியும் பாருங்கள், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் என்ட்ரிக்கு மட்டும்தான் இந்த 1,20,000 ஜஸ்ட் கணக்கு காமிக்கணும். நான் ப்ராப்ளம் போகிறப்போ நான் இப்போ உங்களுக்கு கேட்பேன், ஏற்கனவே உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணி இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசிக் ஃபவுண்டேஷனு சார்ட் போட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன். அப்போ அந்த 1,20,000 ஷேர்ஸு ஃபர்ஸ்ட் அண்ட் என்ட்ரிக்கு வரும். அப்போ மற்ற எல்லா என்ட்ரிஸ்க்கும் என்ன சார் போகணும்னா, அப்போ அந்த மற்ற எல்லா என்ட்ரிஸ்க்கும் இந்த 1 lakh ஷேர்ஸ் தான் கணக்கு வரும். ஏன்னா எக்ஸஸ் அப்ளிகேஷன் அவங்க அக்செப்ட் பண்ண முடியாது. இப்போ எக்ஸஸாக வந்ததை ஒன்று ரிஜெக்ட் பண்ணி திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க, இல்லைன்னா ப்ரோரேட்டால் அலாட் பண்ணுவாங்க, இல்லைன்னா என்ன சொன்னேன் நான் இப்போ ஒரு சம் ப்ரொபோர்ஷன் வந்து அவங்க இப்போ ரீஃபண்ட் பண்ணிவிட்டு சம் ப்ரொபோர்ஷன் வந்து ப்ரோரேட்டால் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இன் கேஸ் ஆஃப் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன்னா உங்களுக்கு பெரிய தலைவலி இருக்குது. ஸோ ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஷேர்ஸ்லாம் உங்களுக்கு என்ன சொன்ன பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு 2 ஷேர்ஸ்க்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்திருக்கோ, எக்ஸஸ் அப்ளிகேஷன் எவ்வளோ வந்திருக்கோ அந்த அப்ளிகேஷன்ஸ் ஃபுல்லுமே ஃபஸ்ட் 2 என்ட்ரிக்கு போகணும். அப்போ 3rd 4th 5th 6th 7th 8th அந்த 1 lakh ஷேர்ஸ் கணக்கு வந்துடும். சரிங்களா? இந்த 1 lakh ஷேர்ஸு கணக்கு வந்துடும். இப்போ கிளியர் ஆச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பேசிக் ஃபுல்லாக ஸ்ட்ராங் பண்ணிட்டேன். நல்லா பாருங்கள், ஈக்குவல் சப்ஸ்கிரிப்ஷனாக என்ன பண்ணும், வந்த ஷேர்ஸ் அப்படியே மல்டிப்ளை பண்ணும் எல்லா ஸ்டேஜையும். அண்டர் சப்ஸ்கிரிப்ஷனாக என்ன பண்ணும், வந்த அந்த 90,000 ஷேர்ஸ் இருக்கு இல்லையா, வந்த அவ்வளோ ஷேர்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும். ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனாக என்ன பண்ணும் பாருங்கள், ஃபர்ஸ்ட் 2 என்ட்ரிக்கு மட்டும் 1,20,000 ஷேர்ஸ் போட்டு மற்ற 3 4 5 6 7 8க்கு அங்கே 1 lakh ஷேர்ஸ் தான் கணக்கு எடுக்கணும். ஸோ நான் உங்களுக்கு சொன்னது பர்ஃபெக்டாக புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக யாருமே இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் சாப்டர் அது கம்பல்சரி பிக் கொஷின்ஸில் கம்பல்சரி கேட்போம். +2ல மேண்டேட்ரி, யூஜியில் மேண்டேட்ரி,
பிஜியில் மேண்டேட். அப்போ எல்லா ஸ்டேஜஸ்லையும் வருது. பட் ஏன் அவாய்ட் பண்ணீங்கன்னா நிறைய என்ட்ரிஸ் இருக்க போல இருக்கு, கான்செப்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றதுக்காக அவாய்ட் பண்ணுறீங்க. இதுக்கு மேலே என்னுடைய பசங்க நீங்கள் அவாய்ட் பண்ணக்கூடாது. இவ்வளோ பெரிய கதை சொன்னேன். இவ்வளோ பெரிய கதை சொன்னதுக்கு 2 வார்த்தையில் ஜேர்னல் என்ட்ரி முடியுங்கன்னு சொன்னேன். அந்த 2 வார்த்தை ஜேர்னல் என்ட்ரி எங்கே இருக்குது கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல். ஓகே, இப்போ நான் என்ட்ரி போடுறதை கற்றுக் கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் என்ட்ரி, 4th என்ட்ரி, 6th என்ட்ரி, 8th என்ட்ரி. இது ரெண்டுமே பேங்க், இந்த 4மே பேங்க்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள். இங்கே ஃபர்ஸ்ட் என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டா கொடுத்துருக்கேன், 4th என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டா கொடுத்துருக்கேன், 6th என்ட்ரி அதாவது 6th என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டா பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்ட்ரி, 4th என்ட்ரி, 6th என்ட்ரி இது எல்லாமே பேங்க் அக்கௌண்ட் டேட்டான்னு கொடுத்துருக்கேன். 8th என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டா. அப்போ மொத்தம் எத்தனை பேங்க் வந்திருக்கு பாருங்க, 1 4 6 8. அப்போ 1 4 6 8 என்ட்ரிக்கு பேங்க் அக்கௌண்ட் டேட்டான்னு போட்டேன். அப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டானா அமௌண்ட்டு டெபிட்ல வரணும். ஓகேங்களா, பேங்க் அக்கௌண்ட் டேட்டானா அமௌண்ட் எங்கே வரும், டெபிட்ல வரும். நான் ஐஃபன் போடலாம், இன்ட்டு போடுறேன் பாருங்கள். அப்போது பேங்க் அக்கௌண்ட் டேட்டா அப்படின்றது எங்கே வருது, டெபிட்டில் வருது. அப்போ இங்கே பேங்க் அக்கௌண்ட் டேட்டானா அமௌண்ட்டு டெபிட்டில். இப்போ கிளியர் ஆச்சுங்களா? ஓகே, பக்காவாக கிளியர் ஆயிடுச்சு, பசங்களுக்கு எந்த டவுட்டுமே இல்லை. அப்போது 1 4 6 8ல் பேங்க் போட்டீங்கன்னா அப்போ பேலன்ஸ் இருக்க என்ட்ரியில் என்ன பண்ணுறது, இப்போ 2 3 5 7 அப்படின்னு. அப்போ 2 3 5 7க்கு என்ன போட்டேன் பாருங்க, 2 ஷேர் கேபிட்டல் போட்டேன்னா செகண்டில். அப்போ 2ன்ற வார்த்தை வந்தால் ஷேர் கேபிட்டல் வந்தால் அமௌண்ட்டு கிரெடிட்டில் போகும். அதே மாதிரி இங்கே 2 ஷேர் கேபிட்டல்னு போட்டிங்கன்னா 2ன்ற ஷேர் கேபிட்டல் வந்தால் அது அமௌண்ட்டு கிரெடிட்டில் போகும். அதே மாதிரி இங்கேயும் 2 ஷேர் கேபிட்டல் போட்டேன்னா அப்போ 2ன்ற ஷேர் கேபிட்டல் வந்தால் அதுவும் கிரெடிட்டில் போகும். அப்புறம் இங்கே என்ன பாருங்கள், 2 ஷேர் கேபிட்டல் வந்துருக்கா, அப்போது இங்கே ஷேர் கேபிட்டல் வந்தால் அது எங்கே ஆகிடுச்சு பாருங்கள், கிரெடிட் ஆகிடுச்சு. அப்போது உங்களுக்கு கிளியராக புரிய வச்சிட்டேன். நான் சொன்ன 2 வார்த்தை தான், நான் வேறு எதுவுமே எக்ஸாஜரேட் பண்ணல. உங்களுக்கு இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்ன்னு கேட்டாங்க எக்ஸாமில் கேட்டாங்கன்னா 1 4 6 8 பேங்க் அக்கௌண்ட் டேட்டா, 2 3 5 7 என்ன பாருங்கள், 2 ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, இப்போ இது கிளியர் ஆகிடுச்சு. இப்போது இந்த ஃபர்ஸ்ட்டு 2 என்ட்ரி இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபர்ஸ்ட்டு 2 என்ட்ரியில் இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பேர் என்ன பாருங்கள், அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்குங்களா. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் கிரெடிட்டில் பேர் காலியாக இருக்குது. அப்போ 2 என்னன்னு போட போகிறீங்க, 2 ஷேர் அப்ளிகேஷன் அப்படின்னு போடுங்க. ஓகேங்களா, என்னென்னு போட்டிங்க, 2 ஷேர் அப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் கிரெடிட்டில் காலியாக இருக்குது. அப்போ செகண்ட் என்ட்ரியில் என்ன பாருங்கள், டெபிட்டில் காலியாக இருக்குது. அப்போ டெபிட்டில் காலியாக இருக்குங்க, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பேர் என்ன பாருங்கள், அப்ளிகேஷன். அப்போ 2 ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணுறீங்க, அதை டெபிட் பண்ணுறீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். அக்கௌண்ட் டேட்டா என்ன பண்ணுறீங்க, டெபிட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, இப்போது ஃபர்ஸ்ட் 2 என்ட்ரிஸு அப்ளிகேஷன் வார்த்தையை ஃபில் பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போ அடுத்த 2 என்ட்ரிக்கு இங்கே என்ன வார்த்தை இருக்குது பாருங்கள், அலாட்மெண்ட்டுன்னு இருக்குங்களா. நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். அப்போ இங்கே தேர்ட் என்ட்ரியில் அலாட்மெண்ட்டு உங்களுக்கு எங்கே வரும் பாருங்கள், டெபிட்டில் போடணும். அப்போ ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா அப்படின்றது டெபிட்டில் காலியாக இருக்குது, அதை போட்டிங்க. அப்போ டெபிட் பண்ணிட்டீங்க. இப்போ அடுத்த என்ட்ரியில் ஷேர் அலாட்மெண்ட் எங்கே போடுவீங்க பாருங்கள், இங்கே கிரெடிட்டில் காலியாக இருக்குது பிளேஸு. அப்போ 2 ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுருங்க. ஓகேங்களா, அப்போது இங்கே கிரெடிட்டில் போட்டுருங்க. இப்போ இது கிளியர் ஆச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு காலியாக இருக்க ஃபர்ஸ்ட் 2 இடத்துல அப்ளிகேஷன் போட்டிங்க, காலியாக இருக்க அடுத்த 2 என்ட்ரியில் அலாட்மெண்ட் போட்டிங்க, காலியாக இருக்க அடுத்த 2 இடத்துல 3வது ஸ்டேஜ் பேர் என்ன பாருங்கள், ஃபர்ஸ்ட் கால். என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள், திஸ் இஸ் கால் ஃபர்ஸ்ட் கால். அப்போ என்னன்னு போட போகிறீங்க, ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் டேட்டா அப்படின்னு டெபிட்டில் காலியாக இருக்குது 5th என்ட்ரியில், அதை டெபிட் பண்ணிட்டீங்க. அப்போ 2 ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணிட்டீங்க பாருங்கள், கிரெடிட் பண்ணிட்டீங்க. ஓகே, இது கிளியர் ஆச்சு. அப்போ ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் டேட்டா டெபிட் ஆகிடுச்சு, ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் 2 ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகிடுச்சு. அப்போ 7th என்ட்ரி 8th என்ட்ரி நீங்களே சொல்லுங்கள். இப்போ 7th and 8th என்ட்ரி என்ன பாருங்கள், இதுக்கு பேர் ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க, இங்கே டெபிட்டில் காலியாக இருக்குது. 2 ஷேர் செகண்ட் அண்ட் என்னன்னு போடுவீங்க, ஃபைனல் கால் அக்கௌண்ட் டேட்டா அப்படின்னு போடுவீங்க. அப்போது அங்கே டெபிட் வந்துடும். 8th என்ட்ரி என்ன பாருங்கள், 2 இங்கே கிரெடிட்டில் காலியாக இருக்குது. அப்போ 2 ஷேர் செகண்ட் அண்ட் என்ன பாருங்கள், ஃபைனல் கால் அக்கௌண்ட் அப்படின்றத நீங்கள் கிரெடிட் பண்ணுறீங்க. இப்போ நான் சொன்னது உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஸோ கன்ஃபார்ம்டாக என் குழந்தைங்க நிச்சயமாக கான்செப்டை ஃபுல்லாக கிளியராக புரிஞ்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன். 2 வார்த்தை தான், மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். உங்கள் கொஷினில் என்ன கேட்டாலும் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்ன்னு கேட்டாலே இந்த 2 வார்த்தை மட்டும் நான் பிடிச்சிங்க. பேங்க் அக்கௌண்ட் டேட்டா 1 4 6 8 அது. அப்போ ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் என்ன பாருங்கள், 2 3 5 7 அப்படின்றது. ஓகேங்களா, அப்போது திஸ் இஸ் என்ன பாருங்கள்,
1468 share capital 2357 1468 bank account data 2357 என்ன பாருங்க டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, இது கிளியர் ஆச்சு. இப்போ என் குழந்தைங்களுக்கு எல்லாமே பக்காவாக கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மறுபடியும் ஒரு சின்ன ரீகால் பண்ண போகிறேன். சார் அப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா ஷேர் கேபிட்டல் வார்த்தை மட்டும்தான் படிக்க சொல்கிறீங்க. அப்போ அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் ஃபர்ஸ்ட் கால் ஃபைனலுக்கெல்லாம் எப்படி சார் தெரியும்? இந்த கொஷின் இந்த வார்த்தைகள்லாம் உங்கள் கொஷின் பேப்பர்லேயே அப்ளிகேஷன் வார்த்தை, ஷேர் அப்ளிகேஷன் வார்த்தை, ஷேர் அலாட்மெண்ட் வார்த்தை, ஃபர்ஸ்ட் கால்ன்ற வார்த்தை, செகண்ட் அண்ட் ஃபைனல் கால்ற வார்த்தை இங்கே அப்படியே இருக்கும். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ அப்ளிகேஷன் அப்போ அங்கே அப்ளிகேஷன் ரேட்டு 3 இடத்துலையும் காமனாக இருக்கா? அப்போ என்ன பண்ணுங்க, இன்கேஸ் இப்போ பாருங்க 1 lakh ஷேர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, அதை பார்க்கு ஆஃபர் பண்ணுறாங்க. அப்போ பார்க்கு ஆஃபர் பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? என் பசங்க கரெக்டாக சொல்லுங்க. அப்ளிகேஷன் நேராக 3 போட்டுருங்க, இங்கே அப்ளிகேஷன் நேராக 3 போட்டுருங்க, அலாட்மெண்ட் நேராக 3 போட்டுருங்க, இங்கே அலாட்மெண்ட் நேராக 3 போட்டுருங்க, ஃபர்ஸ்ட் கால் நேராக இங்கே 3 போட்டுருங்க, ஃபைனல் கால் நேராக 3 போட்டுருங்க. சாரி, ஃபர்ஸ்ட் கால் நேராக 3 போட்டுருங்க. சாரி 3 கிடையாது, அலாட்மெண்ட் 3 rupees சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் கால் வந்து 2 rupees சொல்லியிருந்தேன். அப்போ 2 rupees போட்டுருங்க. அப்போ இங்கே என்ன பாருங்கள் 2 rupees போட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன பண்ணுவீங்க பாருங்கள், செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் இங்கேயும் 2 rupees, இங்கேயும் 2 rupees. இப்போ நான் ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் என்ன பண்ணேன் சொன்னேன் பாருங்கள், ஈக்குவல் சப்ஸ்கிரிப்ஷனாக இருந்து இஷ்யூட் அட் பார்னா இதுதான் கொஸ்டின். அப்போ இஷ்யூட் அட் பார் அப்படின்னா அப்போது எல்லா இடத்துலையுமே எவ்வளோ ஷேர்ஸில் மல்டிப்ளை பண்ணுங்க என் பசங்க கரெக்டாக சொல்லுங்கள். எல்லா இடத்துலையுமே 1 lakh ஷேர்ஸ், எல்லா இடத்துலையும் என்ன பண்ணீங்க 1 lakh ஷேர்ஸ். அப்போ எல்லா இடத்துலையுமே 1 lakh, அப்போ எல்லா இடத்துலையும் 1 lakh, அப்போ எல்லா இடத்துலையும் என்ன பண்ணீங்க 1 lakh, அப்போ எல்லா இடத்துலையும் 1 lakh, அப்போது எல்லா இடத்துலையும் 1 lakh ஷேர்ஸ்ன்னு மல்டிப்ளை பண்ணுங்க. கிளியர் ஆச்சா? சரிங்க சார், அதே ஈக்குவல் சப்ஸ்கிரிப்ஷனு ப்ரீமியம் வந்தால் நாங்கள் என்ன சார் பண்ணுறது? இப்போது அப்ளிகேஷன் 3 ரூபா இருக்குது, ஃபர்ஸ்ட் கால் 2 ரூபா இருக்குது, ஃபைனல் கால் 2 ரூபா இருக்குது. இன் கேஸ் ஆஃப் ப்ரீமியம்னா அந்த 1 lakh ஷேர்ஸ் ஆஸ் யூஷுவல் வரும். நான் தான் சொன்னேன் ஈக்குவல் சப்ஸ்கிரிப்ஷன்னா இந்த 1 lakh ஷேர்ஸ் ஆஸ் யூஷுவல் போட்டுருங்க. நான் உங்களுக்கு அந்த ப்ரீமியம் கான்செப்டை சொல்லும்போதே சொன்னேன் நான், அங்கே ப்ரீமியம் கான்செப்டை சொல்லும்போதே சொன்னேன் நான். அப்போ என்னன்னு சொன்னேன் பாருங்கள், ஆக்சுவலி மோர் தேன் ஃபேஸ் வேல்யூ. அப்போ மோர் தேன் ஃபேஸ் வேல்யூ அங்கே எந்த என்ட்ரியில் அஃபெக்ட் ஆகும் பாருங்கள், தேர்ட் என்ட்ரியில் அஃபெக்ட் ஆகும். அப்போ தேர்ட் என்ட்ரி என்னன்னு போடுவீங்க, 2 securities premium அப்படின்றது இந்த இடத்துல மட்டும் போடுங்க. என்ன போட போறீங்க, 2 securities premium account அப்படின்னு போடுங்க. ஓகேங்களா? அப்போ இந்த ஒரு இடத்துல மட்டும் தானே அஃபெக்ட் ஆகுது. அப்போ எப்படி சார் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. இந்த அலாட்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த அலாட்மெண்ட் நேராக 5 rupees இருக்கா, அந்த 5 இங்கே போடுங்க, அந்த 5 rupees இங்கே போட்டுருங்க. கிளியர் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அந்த 5 இங்கே போட்டுருங்க, 5 rupees இங்கே போட்டுருங்க. அப்போ 5 rupees இங்கே போடும்போது அப்போ 1 lakh into 5 lakhs இங்கே வந்துடும். பட் இங்கே நடுவில் ப்ரீமியம் இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ரீமியமை தனியாக பிரேக் பண்ணுறீங்க. அப்போ ப்ரீமியம் எவ்வளோ இருப்பாருங்க, 2 rupees எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. ஸோ 1 lakh into 2, அப்போ 1 lakh into 5 இது 5 lakhs ஆகிடும். இங்கே ப்ரீமியம் வந்து 2 lakhs ஆகிடும். அப்போ இங்கே ஷேர் கேபிட்டல் வந்து 3 lakhs வரும். மற்றபடி இங்கே 1 lakh into 5 என்ன பாருங்க, இங்கே 5 lakhs வந்துடும், இங்கே 5 lakhs வந்துடும். ஓகே, இது கிளியர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஈக்குவல் சப்ஸ்கிரிப்ஷன் வித் பார் வேல்யூ எதுவுமே இல்லை, அப்படியே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஈக்குவல் சப்ஸ்கிரிப்ஷன் வித் ப்ரீமியம் 12 ரூபா போட்டுருப்பீங்க. அப்போ 12 ரூபானா என்ன பண்ணும் பாருங்க, எல்லா என்ட்ரிஸும் அசிஷியல் வரும். இந்த தேர்ட் என்ட்ரியில் நடுவில் ப்ரீமியம்ன்ற ஒரு வார்த்தையை ஆட் பண்ணீங்க. ஏன் ப்ரீமியமை கிரெடிட் பண்ணுறீங்க கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா பிகாஸ் ப்ரீமியம் இஸ் அ இன்கம் டு த கம்பெனி. அது 10 ரூபா ஷேரை 12 ரூபா எக்ஸ்ட்ரா வைக்கிறேன், அப்போ எனக்கு 2 ரூபா லாபம் கிடைக்கும். அதனால இந்த ப்ரீமியமை கிரெடிட் பண்ணுறேன். ஓகே, இது கிளியர் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அப்போது அலாட்மெண்ட் நேரம் 5 ரூபா தான் இருக்குது, அந்த 5 ரூபா போட்டேன். இந்த ப்ரீமியம் மட்டும் 2 ரூபா பிரேக் பண்ணி இங்கே கிரெடிட் போட்டுருங்க. அப்போ 5 lakhsல 2 lakhs போட்டிங்கன்னா மிச்சம் 3 lakhs கேபிட்டல் ஆகும். ஏன்னா கேபிட்டல் எனக்கு ஃபேஸ் வேல்யூ 10 ரூபானா அந்த 10 ரூபா தான் நான் கேபிட்டலாக காமிக்கணும், எக்ஸ்ட்ரா விற்கிறத நான் ப்ரீமியம் தான் கணக்கு காமிக்கணும். ஓகே, இது கிளியர் ஆச்சு. நான் டிஸ்கவுண்ட்டு ஸ்க்ராப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டேன். அப்படி டிஸ்கவுண்ட்டுன்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க, இங்கே நான் போட்டேன் இல்லைங்களா இந்த செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம், அந்த செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம்ன்ற வார்த்தைக்கு பதில் அதை அடிச்சுட்டு என்ன பண்ணுவீங்க, டிஸ்கவுண்ட். அப்போ டிஸ்கவுண்ட்ன்றது என்ன பாருங்க, கம்பெனிக்கு லாஸாக 10 ரூபா ஷேரை 9 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்போது டிஸ்கவுண்ட் அண்ட் ஷேர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா அப்படின்னு டெபிட்டில் போட்டு அப்போது டிஸ்கவுண்ட் வரும்போது இங்கே எவ்வளோ ரேட் பாருங்கள், அலாட்மெண்ட் ரேட் இங்கே 2 rupees வருது. ஸோ 1 lakh into 2 இங்கே 2 lakhs ஆகிடும். இங்கே டிஸ்கவுண்ட் அண்ட் ஷேர்ஸ் டெபிட்டில் வரதால 1 lakh into 1 பிகாஸ் லாஸ் இல்லையா, 1 lakh into 1 என்ன பாருங்கள் 1 lakh வரும். அப்போ இது ரெண்டுத்தையும் கிளப் பண்ணால் 3 lakhs வரும்.
கேபிட்டலில் அஃபெக்ட் ஆகாதுங்க. கேபிட்டல் வந்து அந்த ஃபேஸ் வேல்யூனா ஃபேஸ் வேல்யூ தான் காமிக்கணும். மோர் தென் ஃபேஸ் வேல்யூ லெஸ் தென் ஈக்குவல் டு ஃபேஸ் வேல்யூனாலும் எல்லாம் அந்த ஃபேஸ் வேல்யூ அப்படியே அதே 3 lakhs தான் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். பட் டிஸ்கவுண்ட் இப்போது நம்மளுக்கு அப்டேட்டட் சிலபஸில் கிடையாது.